ஹே गाइस, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெனலி இருக்குல்ல, இந்த பெனலி வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் விடணும். ஸோ மீரன் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் என் வண்டியை தூக்கிட்டு வந்து பிரேம் வீட்டில் விட்டுட்டு, இந்த வண்டி ஓட்டிட்டு வாடா, நம்ம போய் விட்டுட்டு நம்ம 10 வந்துடலாம். 10 வேறு பிரேக் பேட் வேறு மாற்றணும். அம்பத்தூர் போயிட்டு இருக்கோம். திஸ் இஸ் ஹவ் 10 சவுண்ட்ஸ் ஆன் ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் அழகாக தான் இருக்காண்ணா. கொஞ்சம் அந்த குரோம் ஃபினிஷில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி. இந்த வண்டி வச்சு 10 கூட சேஸ் பண்ண முடியுதா பார்ப்போம். மைக் வேறு என்னன்னு தெரியல கைஸ், ஒரு மாதிரி குறை கேட்குது. அது என்ன பிரச்சனையாக இருக்கும்னு தெரில, பார்க்கலாம். 10 லுக் செக்ஸியில் வேறு மாதிரி கைஸ். நான் இப்போ எப்படி வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து என்னோட லைஃப்பில் வந்து 1 டே 2 டேஸ் அப்படியே 3 டேஸ் அப்படியே நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து அப்படியே ஒரு கொலாஜ் என்ன கூப்பிட்டாரு இவர் ஃப்ரண்ட்டில் போவா. ஸோ நடக்கிற விஷயத்த வந்து ஒரு கொலாஜ் மாதிரி எடுத்து அந்த டேக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து அதை ஒரு ஜாயின் பண்ணி அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஒரு நார்மல் பிளாக் ஒரு டே பிளாக் மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸோ அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படியே இதே நம்ம கீப் அப் பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வண்டியில் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் வந்து இப்போ ஷோரூம் எடுத்து போயிடுவோம். சர்வீஸ்க்காக கிடையாது, பட் ஆனால் ஒரு சின்ன வேலைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ரைட் சைடில் அந்த பம்பர் இருக்குல்ல, லைக் கிராஷ் கார்டு மாதிரி, அதோட ஒரு போல்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அது எங்கே போச்சுன்றதே தெரியல. நாங்கள் 3 ரைட் கிளம்புறப்பே அது காணாமல் போயிடுச்சு. அந்த போல்ட்டை வந்து இப்போ நாங்கள் வந்து போடணும் போயிட்டு. அதனால வைப்ரேஷன் ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது இந்த வண்டியில். ஸோ மேபி அதனால் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அப்புறம் அங்கங்கே ஏதோ வந்து மீரன் வந்து சொன்னார், எனக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகுதுடா, இதெல்லாம் நீ வந்து சொல்லு, நான் கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வண்டி விட சொன்னார். அதனால தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பைக் ஓட்டுறதுல என்ன ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம டிஷர்ட் போட்டு வந்தால் வச்சுக்கோங்களேன், எல்லாமே மேலே தூக்கிக்கும். சில சமயம்லாம் எனக்கு 10 ஃபுல்லாக அப்படியே என்னோடய டிஷர்ட் மேலே பறந்து என்னோடய அக்கல் வரைக்கும் வந்துடும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி வரும். எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தாங்க, நீங்கள் எப்படி வேணால் ஓட்டலாம், ஆனால் அது அடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தவங்களை மடக்கி கேப் அடிக்கிறது, அடுத்தவங்க ஏற வேண்டிய கேப்பில் நீங்கள் பூந்து அடிக்கிறது, அதெல்லாம் தான் தப்பே தவிர நீங்கள் பாட்டு உங்களுக்கு இருக்கிற கேப்பு யாருமே ஏறல, நம்ம போகிறது வந்து தப்பே கிடையாது. கண்ணம்மா 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 சாங் நல்ல சாங்கியா. பிரதீப் வாய்ஸ் சூப்பராக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த அண்டர்ரேட்டட் சிங்கர் பிரதீப். எவ்வளோ நல்ல பாட்டெலாம் பாடியிருக்காரு தெரியுமா. என்னென்ன நீங்கள் சிக்னல் போட்டிருக்கு இப்படி வரீங்க கைஸ். இந்த வண்டியோட இது வந்து நான் போடுறேன், இது கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் இருக்குல்ல, அதனால தான் இது வந்து டிலே ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பைக்லாம் போட மாட்டேன் சொல்லிட்டு. நான் எப்பயும் சொல்கிறது தான், நான் பைக் வீடியோலாம் போடுவேன், நான் போடாமலாம் இருக்கவே மாட்டேன். கொஞ்சம் பல்கியான பைக்கில் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த வண்டி ஓட்டுற. சைடில் வர கிராஷ் கார்டெலாம் போடுங்க, ஆனால் அந்த கிராஷ் கார்டு வந்து பெருசாக வெளியே நீட்டிக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. அது ஒன்று தான். பிரேம் அழகாக அவர் ஓவர்டேக் பண்ணலாமா, பட் அதெல்லாம் கார்னரில் ஓவர்டேக் பண்ணால் ரிஸ்க்கு. அழகாக நீங்கள் தள்ளி வந்து அப்படி அடிக்கணும். அவ்வளோதான், இப்போ அவர் பறந்துடுவார். பாய் பாய். அம்பத்தூர் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரே ஊரே காலியாக இருக்குது. இந்த இடத்துல செம்ம டிராஃபிக்காக இருக்கும் எப்போவுமே நாங்கள் வரப்போ. லாக்டவுன் நைட்டு தானே சொல்லி வாய முடியல டிராஃபிக்கு. பொங்கடாடே பொங்கடா ஜாலியாகிற போலையே. நான் நார்மலாக ஓட்டுற பெட்ரோல் இல்லை. 100 பைக் போடலாம் ப்ரோ, 100 பைக்கு போடலாம். வா அத்தாடி எவ்வளோ க்ரேனு. ஏமிரா ஒரே ஸ்பீட் பிரேக்கரு இல்லை. ஆடாடாடா என்ன இயற்கை சமையா. சென்னை ஃபுல்லாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் அந்த அவுட்டர் சைடு தான் கட்டிட்டு இருப்பானுங்க, இப்போது உள்ள அதிகமாகிடுச்சு. என்னன்னே தெரில. இது உள்ளே தான் வரும், அம்பத்தூர் எஸ்டேட்டு, அது உள்ளே தான் ஷோரூம் இருக்கும். சரி ஓகே போவோம். ஷோரூமில் சாரி சர்வீஸ் சென்டர். இந்தா வந்துருச்சுல. இங்கே பெனலி, இங்கே காவாசாக்கி. இது உள்ள எம்பி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்தியன் மோட்டார் சைக்கிள் இருக்குது சர்வீஸு. வண்டி ஓட்டி பார்க்க போயிருக்கார், ஓட்டிட்டு வரட்டும். பேமண்ண வண்டி வேலை வந்து உள்ளே நடந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் யோகேஷன் கூப்பிட்டுக்கிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு டீ குடிக்க போயிட்டுருக்கோம். கார்ல வீலிங் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ. இல்லை இது படத்துக்காக சும்மாவே நிஜமாக வீலிங் ஆகுமா? ரைஸ் ஆக்சுவலி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பேசி ரெக்கார்ட் பண்ணேன். கோபுரம் என்ன கருமா ஆச்சுன்னு தெரில, அது ஒரு மாதிரி ஹேங் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வண்டிக்கு வந்து எதனால் இவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
வண்டி வந்து லைட்டாக அடைக்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பிரேக் பேட் மாற்றணும். அப்புறமா வந்து என்ன சொன்னோம்னா லைட்டாக அடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரி ஓகே அதையும் செக் பண்ண சொல்லிட்டு சொன்னோம். இந்த மாதிரி அண்ணா லொக்கேஷன் ஆகிட்டா அவர் என்ன சொன்னோன்னா சரிடா செக் பண்ண சொல்லிட்டு ஏர் பாக்ஸ் கழட்டி பார்த்தாரு. ஏர் ஃபில்டர் செக் பண்ணோம். லைட்டாக இது வந்து சொல்லிட்டு க்ளீன் பண்ணி போட்டார். அப்புறம் ஓகே அதே மாதிரி இருக்குமோன்னு சொல்லிட்டு த்ராட்டில் பாடி கழட்டி க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு த்ராட்டில் பாடியை கழட்டினாங்க. ஷோரூமில் என்னால் பெருசாக விளாக் எடுக்க முடியல. அண்ணா வந்து வேணாண்டா அவ்வளோ இடம் எடுக்காத அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் சும்மா வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் கஸ்டமர் லான்ச்சில் உட்காந்து எடுத்துருந்தேன். அது மட்டும் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக கழட்டி இன்றைக்கி தான் 10 ஹவர் ஃபுல்லாக கழட்டி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. நல்லா அவ்வளோ அந்த ஒயரிங்ஸாக பார்க்குறேன். அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். அந்த பைக் ரிலேட்டடாக பிடிச்சவங்களுக்கு வந்து அதை கழட்டி இது பண்ணுறது தான் நல்லா பிடிக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அழகாக கழட்டி போட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா எல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி இது செக் பண்ணலான்னு பார்த்தா ஒரு மாதிரி இப்போ எக்ஸஸாக ஏர் வந்து இன்ஜின்லேருந்து வெளியே வர மாதிரி, அதாவது ஏர் பாக்ஸுக்கு போக வேண்டிய ஏர் எக்ஸஸாக வெளியே வரும்ல த்ராட்டில் பாடிக்கு போகிற இடத்துலேருந்து. ஸோ இன்னும் எக்ஸஸாக லீக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறமா சரின்னு பார்த்தா அதை பூன்னு லீக் ஆகுது. சரின்னு சொல்லி அதை 2-3 தடவை கழட்டி லாக் பண்ணாங்க. அது சரியாகவே லாக் ஆகலை. அப்புறமா லாஸ்ட் தான் கழட்டி பண்ணும்போது தான் சரியாக லாக் ஆச்சு. அதுக்கப்புறமா ஓகே எல்லாம் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு எடுத்துறதுக்குள்ள இவ்வளோ டைம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்தாலும் வண்டியில். என்னாச்சு? ஏன் நல்லா இருக்கா? ஃப்ரீயாக இருக்கா வண்டி? செம்ம அப்புறமா ஓட்டிப்பாரு. இப்போ ஓட்டினா கேக்கு போயிடும். இந்த கேக் வச்சுன்னு எப்படின்னா உட்காரது இந்த வண்டியில்? சாதா வண்டியிலே கேக் வச்சுன்னு உட்கார முடியாது. இந்த வண்டியில் கேக் எடுத்துன்னு போகலான்ற பேர் நீ மனசாச்சே இல்லை உனக்கு. இது வேற உட்கார வேற மாட்டேது இந்த கேக்கு. இந்த ஒரு கை வேற பிச்சிச்சு தலை. எங்கே பாரு தலை. இல்லை சாரி கரெக்டாக தாங்க இது வண்டி. அதுக்குள்ளே அவங்க ஃபிக்ஸ் பண்ணு சொல்லிட்டு நாங்கள் அப்புறமா அப்படியே போய்ட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு யோகேஷனை கார் எடுத்துகிட்டு வந்தார். காரில் தான் வந்தார் இன்றைக்கி. யோகேஷன் யாருன்னா அந்த சர்வீஸ் மேனேஜர் அவர் தான். சரி அது சொல்லிட்டு அவர் கூட போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தோம். அப்படியே கோப்ரோ வச்சுட்டு போயிட்டேன் தெரியாமல். சர்வீஸ் சென்டரில் வந்து கோப்ரோ வச்சேன் நான் சோஃபாவில். கஸ்டமர் லான்ச் ஃபஸ்ட்டு போனால் அப்படியே கோப்ரோ மறந்துட்டே காரில் ஏறிட்டேன். ஸோ அதனால் போகிற இடத்துல சரியாக காட்ட முடியல. ஃபோன் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என் கோப்ரோவுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில. அதே உண்டார இதா பாவி பயங்கரமாக ஆப்போசிட்டில் வர வண்டிலாம் லென்ஸில் செமையாடி நான். அது எதாவது லென்ஸு பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரில. நான் இத்தனைக்கும் அந்த இது க்ளீனிங் இந்த லைக் அந்த காலின்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ஹெல்மெட் வைசரும் சரி கேமரா லென்ஸும் சரி அதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. வெறும் நார்மல் வாட்டர் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில. லென்ஸ் ஃபுல்லாக ஹெவியாடிது நைட் ரைட்ஸ்லாம் பண்ணுறப்போ. ஸோ நான் யூடியூப்பில் இதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தேன். பெருசாக எந்த இதுவும் கிடைக்கல. என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கரெக்டாக 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோப்ரோ வாங்கி 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. 1.25 வருஷம் ஆச்சு. அது நைட்டில் அது கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அது என்னோட தப்பு கிடையாது. நான் என்ன தான் க்ளீன் பண்ணி போட்டாலும் ஒரு மினிமலான லென்ஸ் ஃப்ளேர் வந்து வருது. ஃபஸ்ட்டு இது வராது. ஒன்றும் புரியல. ஒருவேளை நான் உப்பு தண்ணிலாம் கோப்ரோ போட்டு வீடியோ எடுத்தேன் ஒரு பீச்சில்லாம். ஒருவேளை அதனால் இருக்குமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். உப்பு தண்ணியில் கோப்ரோ இனிமேல் போடக்கூடாது. ஆக்சுவலி இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ அப்படியே இந்த வீடியோ வந்து உல்ட்டாவாக போட போகிறேன். அதாவது இது வந்து செகண்ட் டே. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட் டே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டே நடந்தது செகண்ட் டே நடந்தது உல்ட்டாவாக திருப்பி மாற்றி போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் டே நடந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது ஃபஸ்ட் டே நடந்தது. ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் டே. கைஸ் இன்னும் வண்டிக்காக வாங்கின பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட தான் இருக்குது. இன்னும் நான் இதை வந்து மாற்றவே இல்லை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை நான் கழட்டலான்னு யோசித்தேன். பட் ஆனால் கழட்டும் போது ஏதாவது சுற்றிக்கிச்சுன்னா கஷ்டம். ஸோ சுற்றிக்கிச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் அதை வெல்ட் பண்ணி தான் எடுக்கணும். அதனால் வந்து நான் வழக்கமாக நம்ம வந்து கிரியானா கிட்ட தான் வந்து இந்த எல்லாம் இது போய்ட்டு நம்ம பண்ணுவோம். சரி கிரியானா கிட்டே போய்ட்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து மாற்றணும். அண்ட் இப்போ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவுக்கு வந்து சில திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அவனுக்கு வந்து சொல்கிறேன் நான் அது கொஞ்சம் கடையில் வாங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் வந்து பிரேம் ப்ரோ வந்து கார் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னார். ஸோ அதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா நெத்தான் வந்து க்ளீன் பண்ணி வச்ச பக்காவா. ஓகே இருட்டாக இந்த டிவி பாக்ஸ் ஆச்சு, ஏசி பாக்ஸ் வேணும் இங்கே இருக்குது. இதுதான் நியூ வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம் சொன்னால. அதான் ஐஎஃப்பி ரஸ்க்கு சாப்பிட்றது ரஸ்க்கு. ஓகே கைஸ் கிளம்புவோம். லெட்ஸ் கோ. எஸ் இந்த சைக்கிள் எப்படி இது ரிவ்யூ போட்டுடலாமா? ஆக்சுவலி இது பின்னாடி ஒரு பாப்பா இருக்கா அவளோடது. வயசு இங்கே அடிக்கடி பாம்புலாம் வருதியா எங்கள் வீட்டில். இவ்வளோ நேரம் நான் கீ ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துருக்குறேன். கடைக்கு போயிட்டு வந்தேன், சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு கீ ஆன்லேயே விட்டுருக்கேன் போல். ஏய் ஆல்ஃபானோ பைத்தியக்காரா. சரி சார் ரொம்ப டேஞ்சரு. பார்க்க தான் இந்த அம்மா தூண்டு இருப்பான். நாய்க்கு அனிமல்ஸ் ஏதாவது குள்ளே போச்சுன்னா எப்படி தொத்தின்னு ஓடுவான் தெரியுமா? அவனுக்கு பிடிக்க முடியாது. ஒரு தடவை அப்படி தான் ஓட்டான். ஓடி போய் பிடிக்கிறதுக்குள்ளே என் மூச்சு போயிடுச்சு.
நானே எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பாம்பு நானே ரோட்டில் தள்ளி விட்டேன். பாம்பு அடிக்கடி வருது, அந்த லூஸ் வேறு வெளியே சுற்றி நிற்குது, அது கொஞ்சம் பயமாகுது. என்ன ஆகிட போகுது, கடிச்சு வச்சுச்சுன்னா. ஆக்சுவலி பிரேம் ப்ரோவோட கார் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது வண்டியில் வந்து எலி பூந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி வெளியே போகலான்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக வண்டி எடுத்துன்னு இருக்கிறோம். பார்த்தா டமால்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுது. பார்த்தா எலி வந்து ஏசியோட இதில் போய்ட்டு மாட்டிடுச்சு. ஐ மீன் ஏசி ஃபேன் இருக்கும்ல, அந்த ஃபேன் வெளியே வருமே, அதில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏசியே ரன் ஆகலை, கார் உள்ள வந்து புகை வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை சர்வீஸ் விட்டுருந்தோம், அதை வேறு வந்து வாங்கிட்டு வரணுன்னாரு. அதை போய் வேறு இப்போ எடுக்கணும். எந்த வண்டியில் போகணும்னு தெரில, வண்டியில் பெட்ரோல் போடணும். அந்த கார் அன்றைக்கி விட்டது எப்படியும் 10 நாள் இருக்கும். 10 நாள் கழிச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட்டில் போனால் தான் மாதவரம் போக முடியும். இப்போ நம்ம மீரன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். லாக்டவுன் வேறு போட்டுருவாங்களோன்னு ஒரு பதட்டமாகவே இருக்குது. என்ன பண்ண போனானுங்கன்னு தெரியல. மதன் கௌரி அண்ணா வந்து 20,000 கேஸுக்கு மேலே வந்தால் லாக்டவுன் போட்டுருவாங்கன்றாரு. ஒரு வேளை நடந்துருமோன்னு பயமாக வேறு இருக்குது. இங்கே தான் ஏதோ ஒரு காலேஜ் இருக்குமே, அதர்ஷன் காலேஜோ ஏதோ ஒன்று, என்ன காலேஜோ அது நியூட்ரல் வந்துருச்சு. கரெக்டாக நான் இந்த ரோடு, இந்த சந்தை, இந்த மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணது இங்கே தான். முதல்ல ஃபஸ்ட்டு ரிவ்யூ ஷூட் பண்ணது R15 இது சொல்லியிருப்பேன்ல, V3 ஓனரோட வண்டி வச்சு. இன்னும் அந்த நாள் ஞாபகம் இருக்குது எனக்கு. இங்கே வந்து நான் என்ன பண்ணிருந்தேன், இடமா தேடிட்டு இருந்தேன் எங்கே அமைதியாக இருக்கும். அப்போ எனக்கு அந்த மைக் ஓப்பன் கேமராவில் போட்டால் தான் ஒர்க் ஆகுன்றது கூட தெரியாது. நார்மல் கேமராவில் போட்டு மைக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியாமல், ஓகே எங்கே அமைதியாக இருக்குது, கொஞ்சம் மைக் நல்லா கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் நான். நைஸ் கடைசி வரைக்கும் ஒர்க் ஆகாத மைக்காக நான் பாட்டு ரிவ்யூ பண்ணி இன்ன வரைக்கும் அந்த வீடியோ இருக்கும். என்னோட ஃபஸ்ட்டு இருக்கும் பாருங்க, போய்ட்டு R15 V3ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் என்னோடய வீடியோ. அதெல்லாம் ஒரு பழைய மலரும் நினைவுகள். இந்த இருக்குதுல நம்ம வண்டி. ஃபோன் பண்ணவருக்கு எவ்வளோ ஆச்சு காருக்கு? இப்போ ஆத்தாடி ஆத்தா 16,200 2 எலி காரணம். குட்டி குட்டி எலி தான், ஒட்டு மொத்த காரும் க்ளோஸ். இப்போ பக்கா ஏசி ஒர்க் ஆகுது, கார் பக்கா ஒர்க் ஆகுது. அப்போ இதுக்குள்ளே இந்த இதை வாங்கி வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுறோம் நாங்கள். தலை வந்துடுறேன், வெயிட் பார்த்து, கார் பத்திரம். ஸோ கொளத்தூர் போகணும். ஃபஸ்ட்லாம் இந்த ரோட்டில் தான் இங்கே ஓட்டி சினிமேட்டிக் எடுத்துட்டுருப்பேன். இந்த 2 ரோடு இருக்குல்ல, அப்படியே ஓட்டி எடுத்துகிட்டு இருப்பேன். பட் ஆனால் அது ரொம்ப டிராஃபிக் ஆகிடும். எடுக்கிறப்பெல்லாம் வண்டி எங்கே வருதோ வராதோ அதை பார்த்து எடுக்கணும். கொளத்தூரில் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டாக இருக்கும்ல, ஒரு தெரு ஃபுல்லாக மீன் கடை நிறையா இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதான் வேர்ல்ட்லேயே ஏதோ 2nd பெரிய மீன் மார்க்கெட்டாக ஏதோ சொல்லுவாங்க. பட் கிளியராக எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய ஸ்ட்ரீட்டு மீன், அந்த அதாவது வந்து பெட் ஃபிஷ்ஷு வளர்க்குற மீன் வந்து வாங்குறதுக்கு வந்து சொல்லுவாங்க. சரியாக தெரியல கேஸ் எனக்கு. பட் ஆனால் அதுக்கு அது ஏதோ ஒரு பெரிய ஒரு இது தான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இதுதான் அந்த ஸ்ட்ரீட்டு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய கடைகள்லாம் இருக்கும். அந்த சைடு எனக்கு ஏதோ பெட் ஷாப், நல்ல ஷாப் தெரியல, கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்க மாதிரி. ஸோ அதனால் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஃபுல்லாக மீன் தான் எடுத்துகிட்டு போவாங்க. முள்ள நிறைய மீனாக இருக்கும், அழகழகாக இருக்குது. நானும் மீன்லாம் வளர்த்தேன் ஒரு காலத்தில் நிறைய. லெஃப்ட்டில் தான் ஒரு நம்ம கடை இருக்கும், இங்கே தான் போய் பார்ப்போம். உள்ளே காட்ட முடியுமா தெரியல, ஏற்பட்டாவது தான் போவேன், பார்ப்போம். வாங்கிட்டேன். டோட்டலாக 740 பில்லு வந்துச்சு. அவர் கோம் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு, போனுக்கு அது வந்து இந்த சூவிங் போன் கொடுத்தா கடிச்சிடும்னு சொல்லிட்டு ஒரிஜினல் போனே வாங்கியிருக்கேன். ஒரிஜினல் போனே பேக் பண்ணி வரும். இந்த கோல்டு ஃபிஷ்லாம் அழகழகாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் போனே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ப்ரோ கோட் ஷாம்பு, சோப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். டாக் வளர்க்குறது ஒன்றும் அவ்வளோ சும்மா இல்லைங்க சத்தியமாக. இப்போ ஒரு குழந்தை வளர்க்குறதுல பாதி ப்ராசஸ். அது ரொம்ப பொறுமை வேணும். எனக்கும் டாக் வளர்க்கணும்னு ஆசை. பட் ஆனால் அதை வளர்த்து ஃபஸ்ட் டைம் ஒரு நாய் இவ்வளோ நாள் இருந்தது. எப்போவுமே எடுத்துகிட்டு வருவேன், ஸ்ட்ரீட் டாக்ஸாக தூக்கிட்டு வருவேன். என் ஃப்ரெண்ட் வீட்டில் குட்டி போடும், ஒரு வாரம் வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே அதுக்கு ஊசி போட முடியாமல் அப்படியே கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா அப்போலாம் என்கிட்ட காசு இருக்காதா. ஸோ அதனால் இப்போ நம்மக்கிட்ட ஓரளவு ஓகே டாக் வளர்க்க முடியுன்ற அளவு கெப்பாசிட்டி வந்த உடனே அப்போ தான் தெரியுது, அப்பா சாமி இது வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. யமஹா ஷோரூம் இங்கே கூட நான் வீடியோலாம் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்தையும் பார்க்குறப்போ ஓகே நம்ம இங்கெல்லாம் வீடியோ பண்ணலை, இங்கெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. சிட்டியை மிஸ் பண்ணுறேன் நான். இப்போது நான், மீரனு, பிரேமு 3 பேரும் ஜூஸ் குடிக்க போகிறோம். இல்லை ஷவர்மா சாப்பிட போகிறோம். வந்து நம்ம ஷவர்மா சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கலாம். நான் போயிட்டு ஆல்ஃபாக்கு எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து போனேன் உட்காந்துருந்தேன். மீரன் வந்து இப்போ நோம்பில் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால வந்து அவர் மசூதி போயிட்டு வந்துட்டாரு. அவர் வந்த உடனே நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். பாரிஸ் ஜெயராஜ் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, செம காமெடியாக இருந்தது. சும்மா டிவியில் போட்டு விட்டோமா, பைக்ஸ் பெட்ரோல் அதை செம காமெடியாக இருந்தது அந்த படம். கொஞ்சம் தான் பார்த்தோம்.
ப்ரோ டெண்டர் கோகனட் ஃபலூடா சாப்பிட்டோம், எப்படி இருந்தது சொல்லு. வேற லெவலில் இருந்தது. நான் போயிட்டு வந்து நீ தான் ஜாக்கு ஏமாறாம சாப்பிட்டுக்கிறான். எப்போ எதுவும் ஆர்டர் பண்ணாலும் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் ஆசைப்பட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணுவேன். இவங்க வந்து ஒரே குட்டையில் உந்த மட்டை மாதிரி ஒரே இது ஆர்டர் பண்ணி அதையே சாப்பிட்டு வைப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி மொக்க வாங்கினேன் ஃபலூடா ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணான் 60 ரூபான்னு போர்டா பார்த்தாங்க, கேட்கணும்ல. 130 ரூபா 60 ரூபான்னு நினச்சி ஆர்டர் பண்ணால் 130 ரூபா 760 ரூபா பில்லு வந்துருச்சு. சரி உள்ளே ஏறுவோம். இப்போ நம்ம வந்து போயிட்டு மீரான் வீட்டில் போயிட்டு வண்டி எடுத்துக்கினேன். தலை அவர் ஏறவே இல்லை தலை, அவர் ஏறாமலே நீ பாட்டு போயிட்டு. அட லூசுப்பா, இல்லை நீ யாரவே எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நான் தொப்பையை குறைக்கணும்னு இருக்கேன். நான் என்னால் முடியல, 92 கிலோ ஆயிடுச்சு. சங்கீத சோரங்கள் சொல்லு ப்ரோ. முதல் வேலையாக உன்ன மாதிரி நானும் உடம்பு குறைக்கணும். என்ன மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ, நான் உன்ன மாதிரி தானே இருந்தேன். இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரம். ஓகே guys, that's it. Just a simple vlog. I'm going to home now. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு தெரியல. ஓகே 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 எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. பை பை கைஸ். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, வெளியே போகாதீங்க, கொரோனா அதிகமாகுது, மாஸ்க் போட்டுக்கோங்க, ரைட் சேஃப், என்ஜாய், பாய்.